அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். ஸ்ரீ ராமானுஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை காணலாம். திருநாடு அடைந்த ஆளவந்தாரின் திருக்கை விரல்கள் மூன்றும் நிமிர்வதைக் கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர். ஆளவந்தாருக்கு பிறகு அவர் இருந்த இடத்தை சிறப்பிக்கும் தகுதி பெற்றவர் ராமானுஜரே என்று கண்டு தெளிந்தனர். காஞ்சிபுரம் வந்தடைந்த ராமானுஜர் அங்கு நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் திருக்கட்சி நம்பிகளிடம் விவரமாக எடுத்து கூறினார். காஞ்சிபுரம் வந்த பின்பும் ராமானுஜரின் முகத்தில் முகமலர்ச்சி இல்லாமல் போய்விட்டது. தன் மனைவியிடம் கூட அவர் மகிழ்ச்சியுடன் பேசுவதை தவிர்த்தார். தன் கணவன் ராமானுஜன் தன் மீது வெறுப்புடன் தன்னை தவிர்த்து வருவது அவருக்கு வருத்தத்தை கொடுத்தது. சிறந்த பணிவிடைகள் செய்து கணவருக்கு மகிழ்ச்சியை தர முயன்றார். ஆனால் திருவரங்கத்தில் இருந்து காஞ்சிக்கு திரும்பியது முதல் தன்னுடைய வீட்டை பற்றி சற்றும் வருத்தம் இல்லாமல் ராமானுஜரின் போக்கு மாறியிருந்தது. இது அவரின் மனைவி தஞ்சம்மாளுக்கு மிகப்பெரிய மனக்குழப்பத்தை உண்டாக்கியது. தஞ்சம்மாள் தனது கணவன் மீதிருந்த சினத்தை தன்னுள் அடக்கி வைத்துக் கொண்டிருந்தார். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.